morning, students. Welcome to Institute of Bureaucracy. As a part of our English series, Group 2, today we are going to deal with the parts of speech. Okay. Before going to class, last classல நான் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அந்த ஹோம்ஒர்க் ஃபர்ஸ்ட் யார் பண்றோம்னா அவங்களுக்கு நம்ம குரூப் 2ல ஒரு அமேசானோட பெஸ்ட் செல்லோடைய புக் ஒன்று நம்ம அனுப்பணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஸ்வேதா அப்படிங்கிறவங்க ஷி வாஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன் டு சென்ட் அசைன்மெண்ட் அண்ட் ஹேர் புக் இஸ் டிஸ்பேச்டு டுடே. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆர்வமும் இந்த மாதிரியான ஒரு விடாமுயற்சியும் கண்டிப்பாக அவங்கள குரூப் 2 ஆஃபீஸர் ஆக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம நிறைய சர்ப்ரைஸான கான்டெஸ்ட்டை பண்ணுவோம். அதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ தட் நீங்களும் ஹாப்பி, அதே சமயத்தில் நாங்களும் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு ஈவெண்ட்டாக இருந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் டுடேஸ் கிளாஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்னா, ஸோ தமிழில் எப்படி நம்ம ஒரு வாக்கியம் அப்படிங்கிறது கட்டமைக்கிறோமோ அதை இங்கிலீஷில் சென்டென்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 8 விதமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த 8 விதமான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளால ஒரு ஈஸியாக ஒரு சென்டென்ஸை, ஒரு வாக்கியத்தை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாக்கியத்தை அமைக்கிறதுக்கான அடிப்படையாக உள்ள விஷயங்கள் தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் வந்து நவுன். ஸோ நவுன் தமிழில் பெயர் சொல் சொல்லுவோம். வாட் இஸ் நவுன்? பீப்புள், பிளேசஸ், அனிமல், திங்ஸ், ஐடியாஸ் எல்லாமே நவுன் தான். என்னது? பீப்புள், பிளேசஸ், அனிமல்ஸ், ஐடியாஸ், திங்ஸ் எல்லாமே நவுன் தான். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சாதாரண சென்டென்ஸ் சப்ஜெக்ட் சொல்லுவோம்ல, அதான் நவுன். சப்ஜெக்ட் எங்கே இருக்கும்? வெர்புக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா? வெர்புக்கு முன்னாடி இருக்குது அதான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் நம்ம 2 விதமாக சொல்லலாம். இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். என்ன? ஒன்று நவுனு, இன்னொன்று ப்ரொனவுன். அவ்வளோதான். அதாவது ராம் பிளேஸ் டென்னிஸ். ஓகேவா? ராம் பிளேஸ் டென்னிஸ், இதுதான் சென்டென்ஸ். ஓகேவா? இதுல பிளேஸ்ங்கிறது வெர்பு. ஓகேவா? அந்த வெர்புக்கு முன்னாடி இருக்கிறது சப்ஜெக்ட். இதை தான் நம்ம என்ன சொல்றோம், இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். இது வந்து என்னது? ஒரு நவுன். இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், 2 விதமாக சொல்லலாம். ஒன்று நவுனு, இன்னொன்று ப்ரோனவுன். நவுன்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீப்புள், பிளேசஸ், அனிமல்ஸ், ஐடியாஸ், திங்ஸ். ராம்ங்கிற ஒரு பீப்புள். ஸோ சப்போஸ் பிளேசஸ், குவாலியர் அப்படிங்கிறது என்னது? பிளேசஸ். அனிமல்ஸ் என்னது? லெஃபர்ட், டைகர். ஐடியாஸ், இது ஒரு ஐடியா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு ஐடியா. இல்லை ஒரு திங்ஸ், எந்த திங்ஸாக வேணா இருக்கலாம். என்ன? சேர்ஸ், போர்டு, டியூப் லைட்ஸு, பென்ஸு, பென்சில்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கலாம். ஸோ எனிதிங், எனி நவுன்ங்கிறது விச் இஸ் நத்திங் பட் பீப்புள் ஆர் பிளேஸ், அனிமல்ஸ், ஐடியாஸ் ஆர் திங்ஸ். தமிழில் பெயர்ச்சொல் சொல்கிறோம் இல்லையா, அதான். ப்ரொனவுனுங்கிறது பிரதி பெயர்ச்சொல் இல்லையா? என்னது ப்ரொனவுனுங்கிறது? என்னது? பிரதி பெயர்ச்சொல். ப்ரொனவுனுங்கிறது என்னது? பிரதி பெயர்ச்சொல் சொல்லுவோம் இல்லையா? இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல. கான்ஜுகேஷன்ல பிரதி பெயர்ச்சொல் ஐ, யூ, he, she, it, we, you, they. இது எல்லாமே என்னது? சிங்குலர், ப்ளூரல். இது எல்லாமே என்னது? ப்ரொனவுன்ஸ். பாருங்க, இது எல்லாமே என்னது? ப்ரொனவுன்ஸ். ஏன் இது ப்ரொனவுன்ஸ் சொல்றோம்? ஏன்னா இது ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே அப்படிங்கிறத பத்தி சொல்றதுனால இது நம்ம ப்ரொனவுன் சொல்றோம். ப்ரொனவுன்ங்கிறது ஒரு காமன் நவுன் கூட சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா போன இதுல நம்ம என்ன ராம் பிளேஸ் டென்னிஸ் கொடுத்துருக்கோம். ராம்ங்கிறது யாரு? ஹி. ஓகேங்களா? ஆண் பால் எல்லாமே ஹி, பெண் பால் எல்லாமே ஷி, மூன்றாம் பால் எல்லாமே அக்ரிணை. ஓகேங்களா? திங்ஸ், அனிமல்ஸ், திங்ஸ், அந்த மாதிரி இன்அனிமேட் திங்ஸ் எல்லாமே என்னது? அக்ரிணை சொல்லுவோம். அதே ப்ளூரலா இருந்தா தேன்னு சொல்லுவோம், சிங்குலரா இருந்தா இட்டு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் a காமன் நவுன். எல்லா ஆண்களையும் குறிக்கிற ராமா இருக்கலாம், என் பேர் அருணா இருக்கலாம், இல்ல நவனிதனா இருக்கலாம், இல்ல சுந்தரா இருக்கலாம். எந்த பேரா இருந்தாலும் எது நம்ம ஹீன்னு சொல்லிடலாம். எல்லா பெண்கள் பேரையும் நம்ம ஷீல் அடைக்கலாம். எல்லா அக்ரிணையும் நம்ம ஹிட்ல அனுப்பிச்சிடலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் காமன் நவுன் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் ஒரு சில ஆதர்ஸ் காமன் நவுன் சொல்லுவாங்க. நம்ம ப்ரொனவுன்னா ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே தான். காமன் நவுன் சொன்னாலும் இதைத்தான் குறிக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். காமன் நவுன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 1 2 பாத்திரம், நவுன் பாத்திரம், ப்ரொனவுன் பாத்திரம். மூணாவது வெர்ப். வெர்ப்னா என்ன?
anything which describes an action is called verb. Anything which describes an action is called verb. I play tennis. Okay. What I do? I play tennis. Okay. He swims a lot. What he do? He swims a lot. Okay. She sings well. What she do? She sings well. Singing is an action. Singing பாட்டு பாடுறதுங்கிறது ஒரு action. Playing ஒரு action. ஓகேங்களா? Reading ஒரு action. Singing ஒரு action. Anything which describes an action is called verb. Okay. இந்த வெர்ப்ல பாக்குறப்ப ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான நோட்ஸ் பாருங்க. To sing அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா? டு சிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் இன்ஃபினிட்டிவ். அதுவே சிங்கிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ஜெரண்ட். ஓகேவா? சின்னதா தெரிஞ்சுங்க. ஒரு வெர்ப டூ ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் இஸ் கால்ட் இன்ஃபினிட்டிவ். ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் இஸ் கால்ட் ஜெரண்ட். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்க, நான் அப்படின்னு ஒரு கிளாஸ் கேட்பேன். ஓகே ஓகே. ஸோ வெர்ப்னா என்ன? எனிதிங் விச் டிஸ்கிரைப்ஸ் an action is called verb. அது எந்த வேணா இருக்கலாம். ஸ்விம்மிங், பிளே, ரீடிங், சிங்கிங், டான்சிங். ஓகே. எனிதிங் விச் டிஸ்கிரைப்ஸ் an action is called verb. ஓகே. அடுத்தது adverb. adverb அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? adverb இதுல நோட் பண்ண வேண்டியது verb. ஓகேங்களா? Anything which describes a verb is called adverb. Anything which describes a verb is called adverb. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. Sita reads newspaper daily. Sita sentence என்ன? Sita reads newspaper daily. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க, எப்போதுமே ப்ரெசன்ட் டென்ஸ்ல தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆன ஹீ ஷீட்டுக்கு வெர்போட எஸ் வரணும். அதனால தான் நம்ம ரீட்ஸ் அப்படிங்கிறதுல எஸ் சேர்க்கணும். ஓகேவா? ஞாபகம் இருக்கணும். சீதா reads newspaper daily. Okay. இதுல read, what she does, she's reading. So it is a called verb. Okay வா? who is reading? யார் ரீட் பண்றா? சீதா தான் இல்லையா? யார் ரீட் பண்றா? சீதா தான். So சீதா அப்படிங்கிறது என்ன இந்த இடத்துல? சப்ஜெக்ட். ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா நவுனா ப்ரொனவுனா. ஏன்னா ப்ரொனவுன்னா காமன் நவுனா இருந்திருக்கணும். ஷீன் இருந்தா இந்த இடத்துல நம்ம ப்ரொனவுன் சொல்லியிருப்போம். சீதான் இருக்கிறதுனால இட்ஸ் அ பீப்புள். ஸோ இட்ஸ் கால்ட் noun. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா noun, ஜெனரலா சொல்லணும்னா சப்ஜெக்ட். ஓகே. ஸோ வாட் ஷீ ரீட்ஸ் நியூஸ் பேப்பர். ஓகே. இப்போ ஷீ இஸ் ரீடிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஷீ ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது இந்த டாபிக்ல தெரியும். ஆனா அவங்க அந்த நியூஸ் பேப்பரை என்ன பண்றாங்களா? டெய்லி ரீட் பண்றாங்களா? ஓகே. இட் டாக்ஸ் அபவுட் த வெர்ப். This word talks about the verb. So it is called adverb. How she reads? Daily. How she reads? Daily. Shita reads newspaper daily. Okay. And the daily அப்படிங்கிறது என்ன குறிக்குதுன்னா, her reading. She is doing it daily, one day after another, one day after another, one day after another. She is doing it regularly. She is doing it daily. So the word which describes about the verb is called adverb. Okay. Okay வா? இன்னும் சிம்பிளான வேர்ட். He walks slowly. இல்லையா? He walks slowly. How he walks? Slowly. எப்படி அவன் நடக்கிறான்? ஸ்லோவா நடக்கிறான். ஸோ அவன் நடக்கிறது எப்படிங்கிறது, அவன் வேகமா நடக்கிறானா, ஸ்லோவா நடக்கிறானா, விட்டு விட்டு நடக்கிறானா அப்படிங்கிறத பத்தி பேசுது. நம்ம இங்க வெர்பை பத்தி பேசுவோம். ஸோ இந்த வெர்பை பத்தி சாரி ஓகே. ஸோ இந்த வெர்பை பத்தி இது பேசுறதுனால இது adverb. This is subject. இந்த இடத்துல பாருங்க, இது என்னது? நவுனா ப்ரொனவுனா? இட்ஸ் a pronoun because it's a common noun. அவன் யாரா வேணா இருக்கலாம். ஓகேவா? ஓகே, சரி, வெரி குட்.
அடுத்தது adjective. Adjective என்ன? Adverb என்ன? Anything which describes the verb is called adverb இல்லையா? Anything adverb என்ன? Anything which describes the verb is called adverb. Anything which describes the noun is called adjective. Anything which describes the noun is called adjective. The weather, ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. Weather is pleasant today. Weather இன்னைக்கு எப்படி இருக்கான்? The weather is pleasant today. Okay, the weather is pleasant today. So இதுல pleasant அப்படிங்கிற வார்த்தை எடுத்துப்போமே. What it describes? Describes noun. Describes noun. Adjective என்ன? Anything which describes noun is called adjective. Adverb என்ன? Anything which describes verb is called adverb. Okay. So இதுல nounங்கிறது என்ன பாப்போம். First verb-ஆ? isங்கிறது verb. Verb-க்கு முன்னாடி இருக்கிற subject. என்ன சொல்ல போனா subject. இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும்னா it is called a noun. ஓகேவா? So how is the weather? The weather is pleasant today. இன்னைக்கு weather எப்படி இருக்கு? Pleasant-ஆ இருக்கு. So இந்த pleasant-ங்கிற word எதை பத்தி describe பண்ணுது? It describes about the noun. Anything which describes noun is called adjective. So this is adjective. Okay? Understand? So anything which describes the noun is called adjective. So இங்க pleasant அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது? weather குறிக்குது. So this is adjective here. Okay? Okay. Anything which describes the noun is called adjective. Okay? The conjunction. Conjunction. இல்லைனா preposition. It is called preposition. Preposition என்ன? On. The book is on the table. The pen is in the drawer. We are above the ground. Above. Water is below the ground. Below. So உங்களுக்கு தெரிஞ்ச இதையும் preposition எழுதுங்க. At. Chennai is located at the east coast. Okay, east. At. Below. Below எழுதிட்டோமா? Behind. இந்த மாதிரி நிறைய இருக்கு. On, on, it, etc. It is called preposition. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காமனான prepositions. On, in, at, above, below, behind, besides. ஓகே, இந்த மாதிரி நிறைய prepositions இருக்கு. நம்ம நானுமே க்ளோஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது conjunction. Conjunction. What is conjunction? தமிழ்ல சிம்பிளா சொல்ல என்ன சொல்லுவாங்க? conjunction இணைப்பு சொல். இணைப்பு சொல்ல என்ன? and, yet, but, still, இதெல்லாம் conjunction. And, yet, but, etc. வரீங்களா? Kamal Hassan is an actor and also a director. Yeah, he's a famous actor. Okay. Kamal Hassan is an actor and also a director. இது வந்து இந்த இணைப்பு சொல்லுங்கிறது என்ன அர்த்தம்னா சென்டென்ஸை ரெண்டு சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸா மாத்திரம்னா அப்ப நம்ம இணைப்பு சொல் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இது தனிப்பட்ட முறையில ரெண்டு சென்டென்ஸ் எழுதலாம். கமல்ஹாசன் இஸ் an actor, கமல்ஹாசன் இஸ் a director, ரெண்டுமே எழுதலாம். பட் ஆனா இது ரெண்டுத்தையுமே ஒரே சென்டென்ஸா என்ன ஆயிடுது? ரெண்டு சென்டென்ஸா எழுத வேண்டியதை ஒரே சென்டென்ஸா அந்த அண்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி எழுதுனா என்ன ஆகும்? ரெண்டு சென்டென்ஸும் ஒரே சென்டென்ஸ் ஆயிடும். ஸோ தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் திஸ் கன்ஜக்ஷன். அண்ட், எட், பட், இந்த மாதிரி நிறைய கன்ஜக்ஷன்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் லாஸ்ட் interjection. ஸோ திஸ் இஸ் நம்ம அவ்வளோ இது யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் போயம்ல போய்ட்ரியில் நம்ம கண்டிப்பாக அது யூஸ் பண்ணுவோம். அதாவது எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவோம். வா, கிளாஸ், ஹுரா. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன், எமோஷன்ஸ்
எக்ஸ்பிரஷன், எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் நம்ம போய்ட்ரிக்கில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இதுதான் இன்டர்ஜெக்ஷன்ஸ். வாவ், அட்லாஸ், புறா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்டர்ஜெக்ஷன்ஸ் வரும். ஸோ திஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சென்டென்ஸில் நம்ம ஒரு முழுமையான சென்டென்ஸ் நம்மளால் கட்டி வாக்கியத்தை அமைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட பியூட்டியே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். See you in the next class.